கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 13:34, மேத்யூ 13:34. இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடே ஓமைகளாக பேசினார். ஓமைகளினாலே அன்றி அவர்களோடே பேசவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஓமைகளாக தான் பேசுறாரு. அதாவது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய கருத்தா இருந்தாலும் அது மறைபொருளாய் இருக்கக்கூடியதா ஓமைகளாக தான் பேசுறாரு. நீங்க மார்க் 4வது அதிகாரம் 33, 34 பார்த்தீங்கன்னா, அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். என்ன? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அது கேட்கக்கூடியதாக, அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா மற்றவர்கள் வேண்டும் கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அவங்க கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் சொல்லும்போது இதே இப்போ மத்தேயு 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் ஓமையிலா பேசுகிறீங்கன்னு. அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? மறுமொழி 16வது வசனத்தில், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. என்ன? அவங்களுக்கு இது அருளப்படவில்லை. ஏன்னா யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அதனுடைய காரியம் உணர்த்தப்படும், மீதி பேருக்கு உணர்த்தப்படாது. நீங்கள் யோவான் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓமையை இயேசு அவருடைய சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. எப்படி? ரொம்ப சாதாரண காரியம் தான் சொல்கிறாரு, ஆனால் அது அவங்களுக்கு புரியலை. நீங்கள் யோவான் 16வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாய் உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போ என்ன? 2 காரியம் பார்க்கிறோம். ஒன்று காலம் வரும்போது நமக்கு அறிவிக்கக்கூடிய காரியம். 2வது அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அவரை விசுவாசியாதவர்களுக்கோ இது எல்லாமே மறைபொருளாகத்தான் இருக்கும். ஏன்னா மத்தேயு 13:11 சொல்லும்போது, உங்களுக்கு இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள கூடிய ஒரு காரியம் அருளப்பட்டிருக்குது, அவர்களுக்கு அருளப்படலை. அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு தனித்திருக்கும்போது அதனுடைய அர்த்தத்தை அவங்களுக்கு விளக்கி சொல்லி தான் என்ன சொல்லுகிறேன் என்பதை மிக தெளிவாக சொல்லி கொடுத்தார். ஆனால் மற்றவர்களுக்கோ அது விளக்கி சொல்லப்படலை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும், அவரை விசுவாசியாதவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. இதைத்தான் சொன்னார் ஏசாயா. எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்? அவர்களுக்கு மறைபொருளாக பேசினார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? யார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த ஓமைகளுடைய அர்த்தத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். நம்ம சுவிசேஷ நூல்கள் முழுவதிலே பார்க்க முடிகிறது. யாருமே கேள்வி கேட்கலைனாலும் பதில் சொல்லக்கூடியவர் யார் இருந்தார்? இயேசு கிறிஸ்துவோட பேதுரு இருந்தார். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேதுரு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நிறைய கேள்வி கேட்டார். நமக்கு நிறைய கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் எப்படி வந்ததுன்னா, பேதுரு கேட்ட கேள்வினால தான் வந்தது. இன்னைக்கு பேதுரு மட்டும் அத்தனை கேள்வி கேட்காம இருந்தார்னு வைங்க, நமக்கு இவ்வளவு காரியம் கிடைச்சிருக்குமான்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பேதுரு தான் நமக்கு அவ்வளோ ஒரு உதவி செய்திருக்கிறார், நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ண முடிஞ்சுது? பேதுரு சொல்கிறத வச்சு, நம்ம பேதுருட்ட ஆண்டவர் பதில் சொன்னதை வச்சு நமக்கு நிறைய ஒரு அற்புதமான காரியங்கள் கிடைச்சது. அப்போ இயேசு கிறிஸ்து தனித்து இருக்கும்போது நீங்கள் யார் கேட்டாலும் அவங்களுக்கு தன்னுடைய காரியத்தை விளக்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் யார் விசுவாசியாதவங்களோ அவங்களுக்கு இந்த எளிதான காரியம் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர்களுடைய பார்வைக்கு இது மறைபொருளாக இருக்கிறது. அவங்க பார்ப்பாங்க, ஆனால் விளங்காது. அவங்க கேட்பாங்க, புரியாது. அவங்க இருதயத்தில் உணர முடியாது.
ஏன்னா தினசரி கேட்கக்கூடிய காரியமாக இருக்கும், தினசரி பயன்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும். ஆனால் ஒரு அவ்விசுவாசிக்கோ இது மூடி வைக்கப்பட்ட மறைபொருளாக இருக்கும். விசுவாசிக்கு தான் இது விளங்க பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்போ நமக்கு விளங்கவில்லை என்றால், நீங்கள் விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி கொடுப்பார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்கோ அது மறைபொருளாக இல்லை, ஆனால் அவ்விசுவாசிகளுக்கோ அது ஓமைகளாய் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டு உம்மை அறிந்தவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.